எங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து வாங்க படிக்கலாம்னு ஆரம்பித்தோம். அப்புறம் இப்போ 15 கிராமத்துக்கு நாங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இது 3வது ஆனுவல் மீட். எங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக தேனியை சேர்ந்த எம்பி திரு தங்க தமிழ்ச்செல்வன் வந்திருந்தார். பெரியகுளம் எம்எல்ஏ திரு சரவணகுமார் வந்திருந்தாங்க. அவங்கள முன்னிலையில் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வாங்க படிக்கலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக உணவும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நிழற்குடை ஃபவுண்டேஷன் ஆரோடெக்ஸோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கல்வியோட முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம்னா அதோட முக்கியம் உணவும் ஆரோக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த சமூகம் வெளியில் வரும் வறுமையிலேருந்துங்கிறது ரொம்ப திட்டவட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அர்ச்சிதா சொன்ன மாதிரி திறமையும் வாய்ப்பும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வந்தால் தான் வெற்றி நிச்சயம். இன்றைக்கி எம்பி சாருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த மாதிரி 31 கிராமங்கள் இருக்காங்க. 20 கிராமம் தான் நாங்கள் கோரிக்கை வச்சோம். 20 கிராமத்துலேருந்து ஒவ்வொரு குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஜனாதிபதி திருமதி முர்முட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ராஷ்டிரபதி பவனை காமிச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அவர் எம்பி சார் யோசிச்சுட்டு நீங்கள் 31 கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஏன் 20 குழந்தைங்க 31 குழந்தைங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணிவிட்டு அவர் உடனே நான் டெல்லியில் போய் பேசிவிட்டு பிரசிடெண்ட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் லெட்டர் போட்டு அப்ரூவல் வாங்கி உங்களை பெற்றோர்களையும் சேர்த்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய விஷயம் எங்களுக்கு. அவர் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எங்களுக்கு நாங்கள் நானும் அர்ச்சிதாவும் நிழற்குடையை அமெரிக்காலேருந்து நடத்தினாலும் இது ஆரோடெக்ஸோட உதவி இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. நாங்கள் பொருளுதவி பண்ணலாம், பண உதவி பண்ணலாம், சில ஐடியாஸ் தரலாம், சில பேரை கொண்டு வரலாம். ஆனால் களத்தில் இறங்கி செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த பழங்குடி கிராமத்தான் அவங்களோட நம்பிக்கை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதில் ராஜா சாரோட ஆரோடெக்ஸ் 20 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க.